ஹலோ வியூவர்ஸ், நேற்று எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் 6, 8, 10, 12 நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த 6, 8, 10, 12 பற்றி புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜாதகம் தெரியாதவங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட காமிச்சு லக்னத்திலேருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு வழி. அது எப்படி ரோட்டில் போகும்போது ஸ்கூல் ஜோன்னு போட்டிருப்பாங்க, அப்புறம் மென் அட் ஒர்க்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ இந்த தடுப்பூசி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த 6, 8, 10, 12 தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்டுக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம பார்த்துக்கணும்னா நீங்களே ஜாதகமும் படிச்சுக்கலாம். அப்போ படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் எப்போ பாரு ஜோசியர்கிட்ட போக வேண்டாம். உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ 6ஆம் இடம், 8, 10, 12 உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது. அதாவது ஒரு சிலர் அடுத்தவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதை நாமளே பழகிட்டோம்னா, நாமளே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நாமளே சீர்படுத்திக்கலாம். இப்போ ஜாதகன்றது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு மாதிரி. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கற்றுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லித்தராங்க. நல்ல இடத்துல நீங்கள் சேர்ந்து படிங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரான முறையில் கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த இடம் சொன்னேன். 6, 8, 10, 12 நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது சரியில்லாத போது நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை எப்படி நம்ம சீர் பண்ணிக்கணுன்றத விதியை மதியால் வெல்லலான்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை நாம் சரியாக கொண்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன்.